ஐயா, இந்த வாதம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி நடந்தா பிரச்சனை இல்லை, தூக்கிட்டு வராண்டா. இப்போ இந்த ஐயா வந்து வாதம் எத்தனை சொன்னீங்க? நல்லா சவுண்டா சொல்லுங்க. சவுண்டா பெருசா 6 வருஷம் ஆச்சு. இந்த கையை மேலே இருக்குங்க. நல்லா சொல்லுங்க. அப்படி இப்படி இதே மறக்குங்க. இந்த மாதிரி வச்சு எவ்வளோ ஆச்சு? எத்தனை வருஷம்? 6 வருஷம் ஆச்சான். ஈரோடு பாண்டி, புத்தூர்கோடு பாண்டி, சிவகங்கை மாவட்டம், சிங்கமனாரி. அதாவது நம்பர் வச்சிருந்து டோக்கன் முடி வந்து பார்க்குறாங்க. ஆதார் கார்டு டோக்கன் இருந்தால் நான் பார்த்துருவேன். ஒரு நாளைக்கு 70 டோக்கன் கணக்கு. அந்த 70 டோக்கனுக்கு வாதம் இருந்தாலும் சரி, அடி விட்டு வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. இந்த புதுசாக எமர்ஜென்சி அது ஒரு நாளைக்கு 30 வருது. இந்த 100க்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. இப்போ மணி என்ன? அப்படியே எடுத்துட்டு இன்னும் ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க. மற்றெல்லாம் மூலிகை மருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு வைத்தியம் பார்க்கறாரு. ஒரு 10-15 பேர் டோக்கன் எடுத்து என்னுடைய நண்பர் ரூம்ல தங்கியிருக்காங்க. அதே மாதிரி இவர் தான் சென்னை, எந்த ஊரு? சென்னையிலிருந்து என்னுடைய போனை அட்டன் பண்றதுக்குன்னு வந்திருக்க நல்ல மனுஷன். உண்மையிலே சொல்ல போனா அருமையான ஆளு, நல்ல வேகம், நல்ல போட்ஸு. இப்படி ஆளு எனக்கு வந்து இன்னொரு ஆள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இனிமேல் நீங்கள் ரெகுலராக விளாக்கலாம். உங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு. இப்போ என்னோட வந்து என்னோட சேவை எப்படி இருக்கு? அருமையாக இருக்குண்ணே. நேர்மையா நீச்சர் கரெக்டாக எனக்கு இன்னைக்கு முன்னாள் எம்எல்ஏ கூட வந்தாரு. இருங்க வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னீங்க. டோக்கன் எடுத்தவர்களுக்கு முதல் முறையாக கொடுக்குறீங்க. மக்களுக்கு நல்லா செய்வீங்க. மக்கள்லாம் உங்களை விரும்புகிறாங்க. இந்த உங்களையும் இந்த கடவுளையும் விரும்புகிறாங்க. வேற புத்தூர்கோடு பாண்டி அறக்கட்டளை சார்பாக என்னென்ன பண்ணுறான்? புத்தூர் அறக்கட்டளை அண்ணன் பாண்டியண்ணன் சார்பில் 3 வேளை டீ, மத்தியான சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க. யாரும் வெயிலில் தங்கக்கூடாதுன்னு உள்ள ரூம் போட்டு உள்ள உட்கார வைக்கிறான். எல்லா டோக்கன் உள்ளவங்க வரிசையாக வந்து பார்க்குறோம். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ஃபோன் அட்டன் பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 87 ஃபோன். இப்போ சாயந்தரம் மட்டும் 87 ஃபோன். ஏன்னா இது வரைக்கும் நான் உங்களோட ஃபோனை கொடுக்கல. நீங்கள் யாரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கேட்ட திறந்துட்டு யார் வரணும் யார் சொல்லியிருந்தேன். எனக்கு 24 வருஷம் ஃபோன் வரும். ஆனால் உங்களுடைய மூஞ்சில டயர்டு தெரியல. நீங்கள் அட்டன் பண்ணி வேணும் எனக்கு நம்பிக்கை. 1000 ஃபோன் அட்டன் பண்ணுவேன். ஓகே, இனிமேல் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. ஐயா, சிவகங்கை மாவட்டம், சிங்கமனாரி, புத்தூர்கோடு பாண்டி. சொல்லுமா, அது உட்காரு. தயவுசெய்து சொல்றேன். ஏய் சொல்லுமா, நான் புரியல வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, இப்போ யார் வந்தாலும் டிக்கெட்டை டோக்கனை கொடுத்துட்டு ரூமில் தங்க சொல்லிடுங்க. சரியா? இனிமேல் எனக்கு வந்து சாமிக்கு முடிஞ்சிச்சு. 8:30 மணிக்கெலாம் நான் மறுபடியும் மருந்து தயார் பண்ணேன். நான் 12:30 மணிக்கு தான் நான் படுக்க முடியும். ஏன்னா அது வரைக்கும் நான் மருந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் இந்த டயத்துக்கு மேலே யாரும் வந்துட வேண்டாம். என்னை கிட்டேருந்து கீழே விடு, அப்படி உட்கார கூப்பிடு. 18 சித்தரில் என் கூட ஒரு ஆள் இருப்பாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், டோக்கன் படி வாங்க. எமர்ஜென்சியை பார்த்து விட்டுருவேன். இந்த வாதம் இவெல்லாம் நம்பர் இருந்துச்சுன்னா நான் பார்த்து விட்டுருவேன். சிவகங்கை மாவட்டம், சிங்கமனாரி, புத்தூர்கோடு பாண்டி. நெஞ்சே வலிக்குதியா? வர்றவங்களுக்கு பழி சொல்ல முடியல. கனி வைத்தியம் பார்த்தா என்னை போட்டு தொந்தரவு. ஐயா, என்ன முடிஞ்சோன்னு வாங்க. சிவகங்கை மாவட்டம், சிங்கமனாரி, புத்தூர்கோடு பாண்டி. ஞாயிற்றுக்கிழமை லீவு.